இந்தாம்மா. வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பாஸ்மதி அரிசியில் வந்து பட்டாணியும் பாஸ்மதி அரிசியும் போட்டு ஒரு ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிறு கிரேவி, இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கிரேவி வந்து நீங்கள் சாதத்துலையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், அந்த மாதிரி தான். பச்சை பயிறு ஊற வைக்கல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். முதலே பார்த்துருப்பீங்க, பச்சை பயிரை நல்லா லைட்டாக அந்த சூடு கை பொறுக்கிற சூடுக்கு வறுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். ஒரு குக்கருக்கு, உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி ஒரு 2-3 விசில் விட்டுக்கோங்க. நான் ஒரு 3-4 விசில் விட்டுருக்கேன். ஸோ எப்படி வெந்திருக்குங்கிறத பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள், அவ்வளோதான். ஸோ சூப்பராக நல்லா வெந்தெடுத்து இப்போ வந்து முதல்ல சாதம் வச்சிடலாம். நாம் இந்த பக்கம் பாத்திரம் வச்சுருக்கேன், அடுப்பு ஆன் பண்ணிட்டு 1 ஸ்பூன் வந்து நான் நெய் விடுறேன். இந்த கப்பில் 1 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு கைப்பிடி பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். நான் தாளிக்கெல்லாம் எதுவும் போகிறதில்ல. சும்மா அந்த நெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த அரிசியும் பட்டாணியும் போட்டு அப்படியே பரட்டிட்டு தேவையான உப்பை போட்டு தண்ணியை போட்டு மூடி வச்சிட போகிறேன், அவ்வளோதான். பாருங்கள், இப்போது அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த நெய்லேயே வந்து அரிசியை நம்ம வறுத்துக்கலாம், லைட்டாக அப்படியே பரட்டிக்கலாம். இது பட்டாணி 2த்தையும் சேர்த்து அப்படியே லைட்டாக பரட்டிக்கலாம். இல்லை, ஸோ நெய்யில் லைட்டாக பரட்டியாச்சு. இதுக்கு நல்லா ஒரு 1.5 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பச்சை பயிரில் கிரேவி பண்ண போகிறோம். அடுப்பில் 1 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கிறேன். காயட்டும். சீரகம் தாளிச்சிடலாம். பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுது. தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். இதோடையே வந்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருவோம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி. ஏற்கனவே ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் நான் வந்து ஒரு டீஸ்பூன் போடுறேன். தனியா பொடி நல்லா ஃபுல்லாக 1 டீஸ்பூன் போடுறேன்.
கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போது வேக வச்ச பச்சை பயிரை நம்ம சேர்த்துடலாம். அப்புறம் இன்றைக்கி தினமலர் பேப்பரில் வந்து என்னை பற்றி ஒரு சின்ன ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி பேப்பர் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா பார்க்கலைன்னா போய் பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுடலாம். நல்லா தண்ணி சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளுடைய பச்சை பயிறு கிரேவி ரெடி ஆகிடுது. ஸோ கொத்தமல்லி தூவிடுவோம். இந்த பச்சை பயிறு கிரேவிக்கு வந்து நான் வந்து ஒயிட் ரைஸ், நான் சொன்னேன் இல்லையா, பட்டாணியும் ரைஸும் பாஸ்மதி அரிசியை சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய ரைஸும் ரெடி ஆகிடுது. அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சிடுது. தயிர் சாதத்துக்கு வந்து தாளிச்சிடலாம். கடுகு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். தயிர் சாதம் ரெடி ஆகிடுது. அதுக்கப்புறம் பட்டாணியும் ரைஸும் பாஸ்மதி அரிசியும் போட்டு ஒரு பிளெயின் ரைஸு, அதுக்கப்புறம் பச்சை பயிரில் வந்து கிரேவி. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுது. இந்த தயிர் சாதத்தில் வந்து நான் இப்போ பெருங்காயம் ஒன்று தாளிச்சு கொடுத்தேன் பாருங்கள். அது வந்து தயிர் சாதத்துக்குனே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சின்ன பீஸ் நீங்கள் போட்டும்போது வெடிக்கும் பாருங்கள். வெடிச்சு அது வரும்போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி ரெசிபி என்னங்கிறத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான் இந்த பச்சை பயிறு கிரேவியை வந்து நீங்கள் நார்மல் ரைஸ் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, பாஸ்மதி அரிசி தான் வேணும்னு இல்லை, ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு இதை பிசைஞ்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி சப்பாத்திக்கும் நல்ல பெஸ்ட் காம்பினேஷன். சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 2-in-1 ரெசிபி ஆகிடும். காலையில் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து 2வது ராசியில் இருக்கு. மேஷம் ரிஷபம். ராமபிரானின் பரம பக்தன் அனுமான். தும்பிக்கை முகம் கொண்ட கடவுள் விநாயகர். ரகுபதி ராகவ ராஜாராம். பதீத பாவன சீதாராம். முருகனுக்கு முருகனுக்கு 6 வீடு உண்டு, படை வீடு உண்டு. முனிவர்கள் இதை புரிந்து வரம் புரிவது உண்டு. முனிவர்கள் இதை புரிந்து வரம் புரிவது, அது என்னன்னு பார்க்கணும். ஆமாம், அது இன்னும் கண்டுபிடிக்கல. மன்மதன் ஜோடி பேரழகி ரதி. காளியின் வாகனம் சிங்கம். மாடு 2வது ராசி ரிஷபம். ரிஷபம். பாதி சிவன் பாதி உமையன்னை என்று காட்சியளிக்கும் கோலம் அர்த்தநாரி. புரிந்து வரம் பெறுவது தவம். தவம் புரிந்து வரம் பெறுவது உண்டு. உயிர்கொலை. 2 வார்த்தை தான். பலி. அடுத்த 4th வந்து நமச்சிவாய வாழ்க டேஷ் தாழ் வாழ்க. நாதன். பிறப்பு என்றால் இறப்பு, ஜனனம் என்றால் மரணம். எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அது மாதிரி குறுக்கு எழுத்து போட்டிலாம் வந்து ரொம்பவே பிடிக்கும் எங்களுக்கு. ஏன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, படித்து இந்த கொஸ்டின் கண்டுபிடிச்சி சொல்லுவோம், யார் ஃபஸ்ட்டு சொல்கிறான்னு இருக்கும்போது எங்கள் 2 பேருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் ரொம்ப கஷ்டமான கேள்வின்ற போது நிக்கில் டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதை நாங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது சும்மா பண்ணும்போது ஒரு ஆசை தான். பாருங்கள், எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும்.
இன்றைக்கி வந்து நான் வந்து சாண்ட்விச்சும் பிளாக் டீயும் போட போகிறேன். ஃபஸ்ட்டு இது பிளாக் டீக்கு இது போட்டுறேன். ஆமாம், இதுக்கு மூடி இருக்கா? இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து வெங்காயம், கேப்சிகம், அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வேணுமா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதோ அங்கே இருக்கு. அப்புறம் சாஸ் கொஞ்சம். நார்மல் சாஸ் தானே? நார்மல் சாஸ், டொமேட்டோ சில்லி சாஸ் நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் வந்து ஒரிகானோ கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரிகானோ கொஞ்சம் போதும். சால்ட். அப்புறம் கொஞ்சோண்டு இதை மிக்ஸ் பண்ணும்போது சீஸும் கொஞ்சோண்டு. என்ன சீஸ் அது? இது அந்த பிசாக்கு போடுற அந்த மொசரல்லா சீஸ். போதும், கலந்துரு. கொஞ்சோண்டு போட்டுறேன். அப்புறம் வேணா மேலாக வச்சு விட்றேன். இல்லை, இது கலரும் போது கொஞ்சம். ஓகே ஓகே. இது என்ன பண்ண டேஸ்ட் பண்ண இன்னும் போட்டுரு. காரம் கரெக்டாக இருக்கும். போட்டுரு கொஞ்சம் காரம். போட்டுரு நல்லா தான் இருக்கும். இதுவும் போட்டுறேன். இப்போ கொஞ்சோண்டு இல்லை, கொஞ்சம் இதுவாக இருக்கும். கொஞ்சம் நிறைய வை. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு. நிறைய தான் வச்சுருக்கேன். ஸ்ப்ரெட். எடுத்துடலாம். இன்னொரு ட்ராப் எண்ணெய் தடவை. ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் இப்போ 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம். இது வடிகட்டிடலாம். இதில் நான் வந்து சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேணா நீங்கள் லெமன் அண்ட் ஹனி கூட இதில் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இன்னும் நம்மளுடைய பிரெட் சாண்ட்விச்சும் சீஸ் சாண்ட்விச் சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆகிட்டு, அதே மாதிரி பிளாக் டீயும் ரெடி ஆகிட்டு. ரொம்ப ஈஸி, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த இன்னும் கொஞ்சம் நிறைய சீஸ் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இன்னும் நிறைய போட்டுக்கிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வ்ளாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வ்ளாகில் சந்திக்கிறேன். இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இருக்கா? நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சாஸ் கூட ஊற்றுனது இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா அந்த சாஸோட டேஸ்ட்டோட காரம் எல்லாம் சேர்ந்து உப்போடு சேர்ந்து எல்லாம் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க.